புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின்துறை தனியார் மயமாக்குவது குறித்து அரசு விளக்கமளிக்க வலியுறுத்தல். மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கலிதீர்த்தால் குப்பம் கிராமத்தில் பரவும் மர்ம காய்ச்சல். நடவடிக்கை எடுக்க முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு. புற்றுநோய் பரிசோதனை மருத்துவ முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அறிவித்த இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அறிவித்த இலவச அரிசி சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டைக்கு 20 கிலோ மற்றும் மஞ்சள் நிற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அறிவித்த இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் நேரில் சென்று இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வாங்க வாங்க. இப்படியே நில்லுமா வயசானவங்க புதுச்சேரி சம மகளிர் சுயசார்பு இயக்கம் மற்றும் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம், லாஸ்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச புற்றுநோய் பரிசோதனை மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் சுயசார்பு இயக்கம், பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் மற்றும் லாஸ்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச புற்றுநோய் பரிசோதனை மருத்துவ முகாம் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிச்சி நகர் மணமகிழ் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்காகவும் நமது நாட்டில் சமீப காலமாக புற்றுநோய் அதிக அளவில் இருப்பதாலும் குறிப்பாக பெண்களின் இறப்புகளில் சுமார் 10% நபர்கள் புற்றுநோயினால் இறக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு சமம் இயக்கம், பிம்ஸ் மருத்துவமனை மற்றும் லாஸ்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்துடன் இணைந்து இந்த மருத்துவ முகாமினை நடத்தியது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ சுயசார்பு இயக்க பிரதிநிதிகள், பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவன இயக்க பிரதிநிதிகள் மற்றும் லாஸ்பேட்டை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாருங்க.
இங்கே பாருங்கண்ணா. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் உடனடியாக அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் மனு வழங்கினார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இதுகுறித்து தாங்கள் விரைவாக உகந்த நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் நிம்மதியாக வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். சர்வதேச ஆங்கில ஒலிம்பியாட் 2024-25 போட்டியில் வெற்றி பெற்ற பவுலியன் மேரி இலக்கியா சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சர்வதேச ஆங்கில ஒலிம்பியாட் 2024-2025 ஆண்டிற்கான போட்டிகள் நடைபெற்றது. இதில் புதுவை லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷின் மகள் பவுலின் மரி இலக்கியா சர்வதேச ஆங்கில ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதையடுத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களை அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் வாழ்த்துக்களை பெற்றார். இவர் லாஸ்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கும் லாஸ்பேட்டை தொகுதிக்கும் நற்பெயர் சேர்த்தவர். மேலும் இவரது சகோதரி ஏஞ்சல் மேரி ஓவியா 2023-2024 ஆண்டிற்கான சர்வதேச ஆங்கில ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க பாருங்க. ஓகே. பிறந்தநாள் கொண்டாடிய அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு முதல்வர் ரங்கசாமி கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி புதிதாக கட்டியுள்ள இல்லத்தை முதல்வர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 25 ஏழை பயனாளிகளுக்கு தையல் மிஷின் மற்றும் தள்ளுவண்டிகள், 3000 பேருக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து சுமார் 2000 பேருக்கும் மேல் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், ரமேஷ், சந்திர பிரியங்கா, நேரு, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜெயபால், பொருளாளர் வேல்முருகன், பிஆர்டிசி முன்னாள் சேர்மன் ஞானசேகரன் மற்றும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்திக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து மாலைகள் அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கி கடன் பெற்று தரப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் கமலா அறக்கட்டளையானது மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது. இதில் மாணவர்களுக்கு தட்டச்சு பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி அளித்தல், மகளிர்களுக்கு தையல் பயிற்சி அளித்தல், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருதல், மேலும் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான பொருட்கள் வழங்குதல் என பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது கமலா அறக்கட்டளை. இதன் ஒரு பகுதியாக மகளிர் சுய உதவி குழுவினர் சிறு குறு தொழில் தொடங்க கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கிக் கடன் பெற்று தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மல்லிகை சுய உதவி குழுவினருக்கு 9,88,000 ரூபாய் வங்கிக் கடனாக பெற்றுத் தரப்பட்டது. இதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான வைத்தியநாதன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பகிர்ந்து அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் மற்றும் மல்லிகை சுய உதவிக்குழு தலைவி ரம்யா, செயலாளர் வனிதா மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்குவது குறித்து மின்துறை ஊழியர்களுக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். காரைக்கால் மின்துறை ஊழியர்கள் கோரிக்கை. மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்குவதாக அறிவித்து 5 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். அப்போது புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கும் காரணத்தால் தற்போது காலி பணியிடங்களை நிரப்ப முடியாது என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 5 ஆண்டுகளாக புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக கூறி வரும் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்க உள்ளதா இல்லை அரசே நிர்வகிக்க உள்ளதா என்ற குழப்பத்தில் மின்துறை ஊழியர்கள் இருப்பதால் புதுச்சேரி அரசு உடனடியாக இதுகுறித்து மின்துறை ஊழியர்களுக்கு விளக்க வேண்டும் என காரைக்கால் மின்துறை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க மின்துறை செய்தி வர மாட்டேங்குது. அகில இந்திய சிலம்ப சம்மேளனம் நடத்திய தேசிய சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் நடத்திய தேசிய சிலம்பம் போட்டியில் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பில் வீரர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த வீரர்கள் அலெக்ஸ், பிராங்க்லின் மற்றும் வீகன் ஆகியோர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் சங்க செயலாளர் அன்பு நிலவன் உடனிருந்தனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை மனு அனுப்பி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், விபத்து போன்ற நிகழ்வுகளால் தாய் தந்தையை இழந்த ஆதரவற்ற பெண்கள், முதற்கன்னிகள் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த அரசை பெரிதும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் பல ஆயிரம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு கடந்துவிட்டதால் துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் அரசு வேலைவாய்ப்பில் தங்களுக்கு வயது வரம்பை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர். நம் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரி தான் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் வாழும் மாநிலமாக உள்ளதாக தெரிகிறது. நமது மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆண்கள் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு குறைந்த வயதிலேயே அவர்கள் இறந்து விடுகின்றனர். அவர்களின் மனைவிமார்கள் விதவைகள் ஆகி பிள்ளைகளுடன் நிர்கதியான நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல் திருமணம் முடித்த ஆண்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகியதால் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை காரணமாகவும் வரதட்சணை போன்ற பிரச்சனைகளின் காரணமாகவும் பாதிக்கப்படும் பெண்கள் கணவரை பிரிந்து தம் பிள்ளைகளுடன் கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் நிர்கதியாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் குடும்ப வறுமை காரணமாக திருமண வயதை கடந்தும் திருமணமாகாத பெண்கள் முதற்கன்னிகளாக வாழ்ந்து வருகின்றனர். இப்படி மேற்கண்ட நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விதவை தாய்மார்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்களாகவும் ஆதரவற்ற பெண்களாகவும் முதற்கன்னிகளாகவும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மிக துயரமான நிலையில் அரசின் சலுகைகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டுள்ளனர். மேற்கண்ட நிலைமையில் உள்ள பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 45 வயது வரை வயது வரம்பு தளர்வு அளிப்பதுடன் அங்கன்வாடி மற்றும் கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்து உதவுமாறு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மடுகரை நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா சிறப்பு விருந்தினராக முதன்மை கல்வி அதிகாரி மோகன் பங்கேற்பு. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா 2025 மெகா ஃபுட் பஜார் மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு எஸ் மோகன் முதன்மை கல்வி அலுவலர், புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் அபிப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த கோலாகலமான உணவு திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மோகன் மற்றும் பள்ளியின் தாளாளர் மாணவர்கள் செய்திருந்த உணவு வகைகளை உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மாணவர்கள் அனைவரும் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களின் பாரம்பரிய உணவு வகைகள், புதுச்சேரியின் பாரம்பரிய உணவு வகைகள், தமிழ்நாடு உணவு வகைகள், இயற்கை உணவு வகைகளான கேழ்வரகு அடை, கம்பு அடை, திணை, வரகு, கம்மங்கூழ், சாமை, மேலும் இயற்கை உணவு வகைகள், காளான் சூப் வகைகள், காய்கறி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் வகைகள், செம்பருத்தி டீ, புதினா டீ, மல்லி டீ, பழச்சாறு வகைகள் மற்றும் கேழ்வரகு அடை, வாதநாரை அடை, அது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகளான சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு பிரியாணி, பன்னீர் மசாலா, கிரேவி, சப்பாத்தி, மாப்பிள்ளை சம்பா சாதம், புலி சாதம், அனைத்து வகையான சாத வகைகளும், கேரட் அல்வா, வாழை இலை அல்வா, அனைத்து அல்வா வகைகளையும் பிரமிக்க வைத்து மெய்சிலிருக்க வைத்தனர். இதற்கு பெற்றோர்கள் அனைவரும் சிரமம் பாராமல் மாணவர்கள் அனைவரையும் பிரமாதப்படுத்தி அற்புதமாக செய்திருந்தனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த அனைத்து உணவுகளையும் கண்டு ரசித்து உண்டு சிறப்பாக மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியை வினோதினி, உமா மகேஸ்வரி மற்றும் சக ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் அரேபியன் ஃபுட், பானிபூரி, ஓரியோ பிஸ்கெட், அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு புட்டு, இளநீர் பாயாசம், பாயாச வகைகள்,
இனிப்பு வகைகள் அனைத்தையும் பிரமாதமாக செய்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகள் இந்த உணவு திருவிழாவில் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து, அதாவது இந்தியாவில் உள்ள கேரளா, பஞ்சாபி, தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான், சிக்கிம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களின் பாரம்பரிய உடை அணிந்து பிரமாதப்படுத்தினர். இதற்காக உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. கரண்ட் இருக்கு. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்களுக்கான இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை பெப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மேரிகோ லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியில் உள்ள ஏழை எளிய பெண்கள், பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையிலும், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் கார், ஆட்டோக்கள் ஓட்ட இலவச வாகன ஓட்டுநர் உரிமைக்கான பயிற்சி 15 பேருக்கு முதல் முயற்சியாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமைக்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்தி பேசினார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேசுகையில், பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது தற்போது அதிகரித்து வருகிறது. அதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் இலகுரக வாகனங்கள் ஓட்டுவதற்கு தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலம் வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான துவக்க விழாவில் முன்னதாக வில்லியனூரில் பணியாற்றிய துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மேரிகோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்தர் சோப்ரா, மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர், மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி, லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் பவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி கூறினார். Next. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தால் குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் பெரும் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல், அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமுன் காப்போம் என்ற நோக்கில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் கலிதீர்த்தால் குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கபசுர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம், உணவிற்கு பின்னும் அருந்தலாம். வயிறு எரிச்சல், வயிற்று வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்டபின் அருந்துவது நல்லது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம். கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம்.
நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்பவர்களும் அருந்தலாம். பெரியவர்களுக்கு 15 மில்லி, சிறியவர்களுக்கு 5 முதல் 10 மில்லி, வயதிற்கு ஏற்ப இது மருத்துவர்களின் அறிவுரைப்படிதான் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜை சரவணகுமாரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜை சரவணகுமார், ஆதிதிராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் இளங்கோவன், அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகம் என்கின்ற கிருஷ்ணர் அவர்களின் துணைவியாரும் ஆன சுப்புலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார். அவரது உடல் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள அமைச்சர் சாஜை சரவணகுமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வகணபதி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், கல்யாணசுந்தரம், லட்சுமிகாந்தன், வெங்கடேசன், சம்பத், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுப்புலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், அரசு துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று காலை 10 மணி அளவில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் அமைச்சரின் இல்லத்தில் அருகே உள்ள தோட்டத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் மின்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவை நகர், வெங்கடாஜலபதி நகர், வரதராசு நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது. கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் சீரிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிகளுக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி 17,93,740 ரூபாய் செலவில் அமைப்பதற்கும், சுகுமார் நகர் மின் அழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கு 1,72,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சனையை சரி செய்து கொடுத்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு நன்றி தெரிவித்தனர்.
நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி காவல்துறையினரால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஆண்டுதோறும் வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பிப்ரவரி 19ஆம் தேதியான இன்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணகுமார் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ராஜபிரகாஷ், துணை தலைவி இந்துமதி மற்றும் 27 நீதிமன்றங்களை சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதனால் வழக்கமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. வழக்குகள் வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. புதுச்சேரியில் நடந்த 3 பேர் கொலை வழக்கில் ரவுடி சத்யாவின் காதலி உட்பட 3 காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த 14ஆம் தேதி பிரபல ரவுடி மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி சத்யா உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கொலைக்கு உடந்தையாக இருந்த ரவுடி சத்யாவின் காதலி வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த சுமித்ரா, பெரியார் நகரை சேர்ந்த ஆப்ரஹாம், டிவி நகரை சேர்ந்த ஹரிஷ் பல்லாஷ் ஆகிய 3 பெரிய கடை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டுள்ள சுமித்ரா 2 மாத கர்ப்பிணி பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட் டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கன்னட நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அமைப்பு இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 1500 பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட் டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கன்னட நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அமைப்பு இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 12 வயதிற்குட்பட்ட ஏழை எளிய 1500 மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள், படுக்கை விரிப்பு, போர்வை, துண்டுகள், கொசுவலை, விளையாட்டு உடுப்புகள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டது. 1500 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு 60 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி மிட் டவுன் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் விக்ரம், ரீமன், பீட்டர், கிருஷ்ணராஜ், ராஜ் எவரிஸ், ஆனந்த் மற்றும் ரவி, கிளப் உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர். வேல்யூ உள்ள ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயாக நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தனியார் மய நடவடிக்கை கைவிட வேண்டும் என புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் காரணத்தை கூறி அரசு மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளதால் பணி சுமை அதிகரித்து உள்ளதாக மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொறியாளர், தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பிராந்தியமான புதுச்சேரி, காரைக்கால்,
மாஹே, ஏனம் 4 பிராந்தியங்களிலும் மின்துறை பொறியாளர் தொழிலாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தால் மின் கட்டணம் வசூல் மையங்கள் பூட்டி கிடந்தது. இதனால் பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டனர். இதேபோல காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 3 மாசமா என்ன காரணத்துக்கு அந்த பையன் செக்ரட்டரியேட்ல இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய திறமை அது. கேட்டா செக்ரட்டரியேட்ல இருந்து தவிர எந்த ஒரு செயலையும் செய்யணும், தொழிலாளிகளுக்கு செய்யணும் வரணுன்ற மனசு அவங்களுக்கு வரக்கலாம். ஒரே ஒரு ஹெல்ப்பர் ஒரு 6 போஸ்ட் வாங்க எத்தனை மாசம் அடாப்ட் கொடுக்க மாட்டேன். ஏஎல்ல இன்னமும் 100 பேருக்கு மேல ரெகுலர் வயர்மேன் இருக்கான, ஏன் கொடுக்க மாட்டேன்? இன்னைக்கு 60-70 போஸ்ட் வேக்கன்ட்ல இருக்குன்னா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்துறை தனியார் மயமாக்குவது குறித்து அரசு விளக்கமளிக்க வலியுறுத்தல். மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கலிதீர்த்தால் குப்பம் கிராமத்தில் பரவும் மர்ம காய்ச்சல். நடவடிக்கை எடுக்க முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு. புற்றுநோய் பரிசோதனை மருத்துவ முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.